8 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு சின்ன வெங்காயம் வந்து 2 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு ஒரு 7-8 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு 10 பல் பண்ணி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான காய்கறிகள் வந்து நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், அப்புறமேட்டு வந்து பூசணிக்காய் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 4 ஸ்பூன் போல் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறமேட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தண்ணி விட்டு கொஞ்சமாக வேக விடலாம். இப்போது புளி வந்து ஒரு லெமன் சைஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சு. இது வந்து இந்த தாலில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த புளியை வந்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து மறுபடியும் நம்ம ஒரு விசில் போட்டு விட்டு எடுத்துக்கலாம்.